சார் அவர் சீமான் என்னிட்ட மன்னிப்பு நீதிமன்றத்தை கேட்கலான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சீமான் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன சரித்திரத்தில் மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? சார், அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. 30ஆம் தேதி டிஐஜி சார் ஆஜராகிட்டு போயிருக்காங்க. தங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க. நான் நிறைய அதில் சொல்லியிருக்கேன். திரும்பி அவர் 31ஆம் தேதி அவர் கடுமையான வார்த்தைகளாக பேசியிருக்காரு. அதாவது நீங்க முடிந்தால் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு பார்ப்போம். இந்த சவால் டிஐஜிக்கு விடுறாரா நீதிமன்றத்துக்கு விடுறாரான்னு தெரியல. அது எல்லா பேரும் இந்த பொதுவெளியில் நீங்கள் எல்லாம் உணரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் மன்னிப்பு கேட்குறாரு, அதுக்கு நாங்கள் போகலை. கணம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. நிலுவையில் இருக்கும்போதே கடுமையாக நடந்து கொள்வது அவ்வளவு நல்லதல்ல. ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் விட வேற என்ன படிப்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம். சிபிஐ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றவங்க தான். இடி ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றவங்க தான். போலீஸ் காவல்துறையில ஐபிஎஸ் விட வேற எந்த படிப்பு அதிகமா இருக்குது? உயர்ந்த படிப்பு எது சொல்லுங்க சார்? ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ். அப்ப ஐபிஎஸ் படித்த அனைவருக்குமே இது சவாலா? ஐபிஎஸ் படிச்ச படிப்பு ஃபுல்லா மோசமான படிப்பா? ஐபிஎஸ் படித்த அதிகாரிகள் யாருமே சரியில்லையா? எந்த அதிகாரத்தில் எந்த கோதாவில் அவர் பேசுறாருன்னு நீங்க அவர்கிட்ட தான் இன்னொரு முறை கேட்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐபிஎஸ் பத்தி சொல்றாரு. அப்ப நீ முடிஞ்சா தண்டனை பெற்றுக் கொடு. நீ யாருக்கு நீங்க சொல்றீங்க? அதுவும் ஒருமையில அவன் இவன் என்று பேசுறது, ஒரு கண்ணிய குறைவா திரும்பி பேசுறது. சரிங்க, ஒரு அரசியலை பத்தி சொல்றாரு. இது ஐபிஎஸ் ஒரு ஆஃப்டர் ஆல் உனக்குன்னா நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க? திரு சீமான் அவர்கள் என்ன படித்திருக்காருன்னு தயவு செய்து இந்த பொதுவெளியில சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுடைய படிப்போட குறைவா படிச்சிருக்காரா சாரு? இந்திய அளவுல 3வது இடத்துல வந்தது, அதை விட நீங்க உயர்ந்த படிப்பு படிச்சிருந்தீங்க, தயவு செய்து சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்றாரு, திருச்சியில எங்க ஐயா நேரு, என்னோட தம்பி மகேஷ், அவங்கள விட இவர் அதிகமா அப்படிங்கிறாரு. சார், தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிச்சு பேசி தமிழ்தாய் வாழ்த்தை நான் தூக்கி விடுவேன்னு சொல்றாரு. திமுக திராவிடம் திருட்டு திராவிடம்ங்கிறாரு. ஆனா இங்க நேரையாவையும் மகேஷ் அண்ணனையும் பத்தி பேசுறாரு. உன்னுடைய நிலைப்பாடு தான் என்ன? உங்களுக்கு டிஐஜி சார் வழக்கு தாக்கல் பண்ணோனே பித்தம் குழம்பி போய் மனநிலை பாதிக்கப்பட்டது போல் பேசுறாரு. அதனாலதான் அவருக்கு என்ன பேசுறங்கிறதே தெரியல. ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் சொல்றது என்ன படிப்பு? இதை விட உயர்ந்த படிப்பு வேற என்ன இருக்குங்கிறத தயவு செய்து சீமான் அவர்கள்ட்ட நீங்க கேட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்க. இதுல இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஐபிஎஸ் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியும் ஐபிஎஸ் பக்கத்துல இருக்காரு. அவங்க புதுக்கோட்டையில அவங்க இருந்தாங்க, இவர் திருச்சியில இருந்தாரு. அதே டிஐஜி ஆனோன்னு இவர் அங்கேயே இருப்பாரு. அவர் அவங்க திண்டுக்கல் போவாங்கன்னு சொல்றாங்க. கணம் நீதிமன்ற மாண்புமிகு நீதி அரசர்கள் இந்த திருச்சி வரலாற்றில கூட மாவட்ட நீதிபதியா இருந்தவர்கள் அருகாமையில் உள்ள மாவட்டத்தில் மாவட்ட நீதிபதியாக இருந்து இருவருமே ஒரே நேரத்தில் மாண்புமிகு நீதி அரசர்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக நீதிபதிகளாக பதிவேற்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜிஓ இருக்குது, ஒரு ஆக்ட் இருக்குது. இதையெல்லாம் மறந்து பொதுவெளியில் அநாகரிகமாகவும் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பக்கூடிய விதத்திலும் அவர் தொடர்ந்து கண்ணிய குறைவா ஒரு அடிப்படை டேஸ் விட்டு நான் சொல்றேன், அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுவதற்கு நாங்கள் எவ்வளவு பதில் சொன்னாலும் அது பிரயோஜனமாகாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.